தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய் மீது செருப்பு வீசும் போராட்டம் அறிவித்தார் பிரபல இஸ்லாமிய தலைவர். நடிகர் விஜய் மீது செருப்பு வீசும் போராட்டம் அறிவித்தார் பிரபல இஸ்லாமிய தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். துப்பாக்கி, பீஸ்ட் ஆகிய திரைப்படங்களில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களை நடிகர் விஜய் தீவிரவாதிகளாக சித்தரித்து காண்பித்திருந்தார். இது இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக அந்த 2 திரைப்படங்களும் தயாரிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதே பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தன. தற்பொழுது ஜனநாயகன் என்ற படம் நடிகர் விஜயின் கடைசி படம். இந்த படம் முடிக்கப்பட்டது. ஆனால் திரையரங்குகளில் வெளியாகவில்லை. சென்சார் போர்டு பிரச்சனை காரணமாக நிலுவையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் காலை இணையதளங்களில் இந்த படம் ரகசியமாக வெளியிடப்பட்டது. இதில் உள்ள காட்சிகள் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளன. இந்த திரைப்படத்திலும் இஸ்லாமிய சமூகத்தினரை நடிகர் விஜய் தீவிரவாதிகளாக சித்தரித்து காண்பித்துள்ளார். இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள், தீவிரவாத மனப்பான்மை கொண்டவர்கள், தேச நலனுக்கு எதிரானவர்கள் என்ற ரீதியில் இந்த திரைப்படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது இஸ்லாமியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே நடிகர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது நடிகர் விஜய் மீது செருப்பு வீசும் போராட்டம் நடத்தப்போவதாக இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் அறிவித்துள்ளார். இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவேகா பிரச்சார கூட்டத்தில் நடிகர் விஜய் மீது செருப்பு வீசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.